ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மசாலா அரைச்சி கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இது கூட 4 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மசாலா அரைக்கையிலே கருவேப்பிலை சேர்த்து வதக்கையில் அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இது கூட தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா கரைஞ்சி வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு. இது கூட 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு இதை இப்போது எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கலாங்க. அது கூட 1 கப் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. இது கூட 1 பூண்டு போட்டுக்கலாங்க. தோல் சீவிட்டு நீளமாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கலாங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம முன்னாடியே மசாலா வதக்கி வச்சதை அதை அரைச்சிட்டு நான் இந்த குழம்புல சேர்த்துருக்குறேங்க. இதை நான் சூட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேங்க. மசாலாவும் புளியும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் மாங்காய் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே மாங்காய் போட்டு செய்யலை குழம்பே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி மாங்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்போல்லாம் மீன் குழம்பு வைக்கிறீங்களோ அப்போல்லாம் மாங்காய் போட்டு தாங்க செய்யணும்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நல்லா நம்ம தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போது மீன் போட்டுக்கலாங்க. மீன் போடையில் ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. அப்படியே மீன் போட்டதுக்கு அப்புறம் 4 to 5 மினிட்ஸ் மட்டும் குழம்பு கொதிக்க விட்டுக்கலாங்க. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்ப லைட்டாக பொறுமையாக கிண்டி விட்டுக்கலாங்க. ஸ்பீடாக கிண்டுனா பீஸ் உடஞ்சிருங்க. அதனால் பொறுமையாக கிண்டிக்கலாம். அதுவும் நிறையா வாட்டி கிண்டாதீங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம்.